அத்தியாயம் 15 மிட் பாஸ்ட் அட் நைட். கருட ராஜ்யத்தில் அமைந்துள்ள வீரர்களின் குழு. இன்று கில்ட் அலுவலகம் வீரர்களால் நிறைந்திருந்தது. அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தை ஆக்கிரமித்திருந்தனர், ஆனால் வெவ்வேறு கனவுகளைக் கொண்டிருந்தனர். சில வீரர்கள் தங்கள் சக்தி மூலம் பதவிகளை உயர்த்தி புகழைப் பெறுவதை நோக்கமாக கொண்டிருந்தனர், மற்றவர்கள் செல்வத்தை குவிப்பதை ஆர்வம் காட்டினார். ஒரு சிலர் அட்வென்ச்சராக சுற்றித் திரிவதையும் சுற்றி பார்ப்பதையும் ரசித்தனர். அவர்கள் அனைவருக்கும் நம்பிக்கையான எதிர்காலத்திற்கான தனித்துவமான கனவுகள் இருந்தன. அவர்களில் ஒரு நபர் சோகமான முகபாவத்துடன் அமர்ந்திருந்தார். அது கில்ட் வரவேற்பாளர் ராகினி. அவள் ஏன் இவ்வளவு சோகமாக இருந்தாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒரு வாரம் பின்னோக்கிச் செல்ல வேண்டும். ஒரு வாரத்திற்கு முன்பு 3 வீரர்கள் அவளிடம் வந்தார்கள். அவர்கள் அனைவரும் இரும்பு தரவரிசையுடன் புதிதாக உருவாக்கப்பட்ட அட்வென்ச்சரஸாக ஆராய்வதற்கு ஏதேனும் நிலவரை கிடைக்குமா என்று கேட்டார்கள். ராகினி அவர்களை ஒரு நிலவரை பற்றி கூறினார். தொழில்நுட்ப ரீதியாக வெண்கல தரவரிசை, ஆனால் அது விரைவில் இரும்பு தரவரிசைக்கு தரமிறக்க திட்டமிடப்பட்டது. அது எப்படியும் ஒரு இரும்பு தரவரிசை நிலவரையாக மாறப்போவதாலும் அந்த பகுதியில் இருந்த மற்ற சாகசக்காரர்களும் இரும்பு தரவரிசையைச் சேர்ந்தவர்கள் என்பதாலும் அவள் அதிகம் யோசிக்காமல் அதை ஒதுக்கினாள். இருப்பினும் இந்த முடிவு தவறானது என்று நிரூபிக்கப்பட்டது. ஒரு வாரம் கடந்துவிட்டது. அந்த வீரர்களிடமிருந்து இன்னும் எந்த தொடர்பும் இல்லை. ஒரு வாரம் காத்திருப்பது வழக்கமான நடைமுறையாக இருந்தது. அந்த நேரத்திற்குள் எந்த தொடர்பும் இல்லை என்றால் கில்டு விசாரணையை தொடங்கும். தொடர்ச்சியான தோல்வியுற்ற அடிபணிவுகள் காரணமாக தொடர்ந்து வளர்ந்து வந்த நிலவரைகளுடன் கடந்த கால சம்பவங்கள் காரணமாக இந்த கொள்கை நிறுவப்பட்டது. இறுதியில் பெரிய அசுர அலைகளை ஏற்படுத்தியது. இருப்பினும் இந்த கொள்கை அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு பொருந்தும். இங்குள்ள பிரச்சினை என்னவென்றால் 3 வீரர்களும் இரும்பு தரவரிசையில் இருந்தனர். அதே நேரத்தில் ராகினி நியமித்து நிலவரை தொழில்நுட்ப ரீதியாக வெண்கல தரவரிசையில் இருந்தது. ராகினி தான் செய்ததை நினைத்து வருந்தினார். இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் கிளை மேலாளரின் பேச்சை முதலிலே கேட்டிருப்பேன். இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை அவர்கள் நிலவரையை விட்டுக் கொடுக்க முடிவு செய்திருக்கலாம். முதலாம் ஆண்டு அட்வென்ச்சரஸ் பெரும்பாலும் பயந்தார்கள். அவர்கள் தங்கள் கோரிக்கையை கைவிட்டிருந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர்கள் கைவிட்டிருந்தால் தொடர்பு இல்லாதது அர்த்தமுள்ளதாக இருக்கும். அவங்க எல்லாரும் புதுசுதான். அந்த எண்ணத்தால் ராகினி தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக் கொண்டாள். அது எப்படியோ அவளுக்கு அதனால் நிம்மதியை அளித்தது. அவள் மிகவும் நிதானமான முகபாவத்துடன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தபோது கிளை மேலாளரின் குரல் எதிரொலித்தது. ராகினி, உன்னிடம் அப்போது குறிப்பிட்ட நிலவரையை பற்றி கூறினேன் என்ன? அது ஏற்கனவே தரமிறக்க திட்டமிடப்பட்ட ஒன்று. ஒரு கணம் ராகினி வெட்கப்பட்டாள். ஆனால் எதுவும் நடக்காதது போல் அவள் பதிலளித்தாள். ஓ, அந்த நிலவரை இன்னும் அங்கேயே இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை யாரும் உள்ளே செல்லவில்லை. உண்மையில் அது இன்னும் அங்கேயே இருந்தது. இருப்பினும் ராகினி கோரிக்கை கைவிடப்பட்டதாக குறிப்பிட்டதால் நடைமுறையில் அதை தேடி யாரும் செல்லவில்லை என்று கூறினாள். கிளை மேலாளர் அவளுடைய பதிலை ஏற்றுக்கொண்டு தலையசைத்தார். அப்படியா? கேட்க நல்லா இருக்கு. அவன் அவளிடம் ஒரு ஆவணத்தை கொடுத்தான். அதிகாரப்பூர்வமாக கில்ட் மாஸ்டரிடமிருந்து வந்த உத்தரவு. அதை இரும்பு தரத்திற்கு தரமிறக்குவதாகும். புரிந்தது தலைவரே. இப்போது அது அதிகாரப்பூர்வமாக இரும்பு தரவரிசை நிலவரையாக இருப்பதால் அட்வென்ச்சரஸ் மிக விரைவாக அங்கு செல்வார்கள். புதிய சாகசக்காரர்களுக்கு இது ஒரு பிரபலமான தேர்வாக இருந்தது. மேலும் அவர்கள் தேவையை பூர்த்தி செய்ய நிலவரைகளின் பற்றாக்குறை இருந்தது. அந்த 3வரையும் மறந்து விடுவதுதான் நல்லது என்று நினைக்கிறேன். அவர்கள் வேறு எங்காவது தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் விரும்பும் அனைத்தும் சரியாகிவிடும் என்று நான் நம்புகிறேன். மறுபுறம் சரித்திரன் நம்ப முடியாத அளவிற்கு பிஸியாக இருந்தேன். போர்ட்டருக்கான அட்டவணை இடைவிடாமல் இருந்தது.
பவர் கிறிஸ்டல் இருப்பது நிச்சயமாக வேலையை கண்டுபிடிப்பதை எளிதாக்குகிறது. அனுபவ புள்ளிகள் அதிகரிக்கும் போது நீங்கள் நிலை உயர்கிறீர்கள். நிலை உயர்த்தப்பட்டதிலிருந்து பெறப்பட்ட புள்ளிவிவரங்கள் மிக குறைவு. இருப்பினும் நீங்கள் நிலை உயரும்போது அது இறுதியில் போர்ட்டரின் வேலையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பவர் கிறிஸ்டலின் இருப்பு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அதன் காரணமாக ஒரு வாரம் ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் வேலை செய்தேன். உடல் ரீதியாக கடினமாக இருந்தாலும் வருமானம் ஓரளவு திருப்திகரமாக இருந்தது. அது கடினமாக இருக்கும் போதெல்லாம் என் பணப்பையை எடுத்து பார்ப்பது எனக்கு திருப்தியை தந்தது. நான் விரைவில் ஒரு குழுவை அமைப்பது பற்றி யோசித்து பரிசீலிக்க வேண்டுமா என்று நினைத்தேன். ரேடன் கண்டத்திற்கு செல்வதற்கு முன்பு நான் ஒரு விருந்தில் அர்ப்பணிப்புள்ள போர்ட்டராக பணியாற்றினேன். இருப்பினும் இப்போது நான் எந்த குறிப்பிட்ட தொடர்பும் இல்லாமல் நிலவரைகளுக்குள் சென்றேன். ஆனாலும் நான் தலையை ஆட்டினேன். இல்லை, இப்போதைக்கு நாம் போர்ட்டராக வேலையை செய்யலாம். நான் ஒரு அர்ப்பணிப்புள்ள போர்ட்டராக பணிபுரிந்த போது எனக்கு பவர் கிறிஸ்டல் இல்லை. குழுவில் ஒரு அந்தஸ்து பவர் கிறிஸ்டலும் இல்லாமல் என்னை போன்ற அரைநிலை அவேகிங் நபரை ஏற்றுக்கொள்ள யாரும் தான் விரும்புவார்கள். ஆனால் இப்போது அது வித்தியாசமாக இருந்தது. எனக்கு ஒரு பவர் கிறிஸ்டல் இருந்தது. என் அசல் குறிக்கோள் ஒரு போர்ட்டராக இனியும் இருக்கக்கூடாது. ஒரு வேட்டைக்காரனாக நான் எப்போதும் நிலவரைகளுக்குள் செல்வதை நான் கனவு கண்டேன். எனவே இப்போதைக்கு நாம் இப்போது இருப்பது போலவே தொடரலாம். நான் உடனடியாக வீட்டிற்குச் சென்றேன். சீக்கிரமா குளித்துவிட்டு பசியை தீர்த்து கொண்ட பிறகு கொஞ்ச நாளா விளையாடாத ஒரு விளையாட்டை மீண்டும் தொடங்கினேன். அந்த ஊடுருவல்காரர்கள் அவர்கள் நன்றாக கையாளப்பட்டிருக்க வேண்டும், இல்லையா? நான் கடைசியாக டெத் நைட்டை அனுப்ப உத்தரவிட்டேன். பின்னர் நிலவரைக்குள் நுழைந்ததற்கு வருத்தப்பட்டேன். இந்த பகுதியை ஏடிசா நன்றாக கையாண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் அவள் தனது வேலைக்கார பதவியிலிருந்து விலக வேண்டும். அது சரி. அந்த ஆட்களால் அவர்கள் கைப்பற்றப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்த அலாரங்களை சரிபார்க்கும்போது நான் தலையசைத்தேன். முதல் அறிவிப்பில் ஊடுருவும் நபர்கள் வெற்றிகரமாக விரட்டியடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. ஊடுருவல்காரர்களை வெற்றிகரமாக விரட்டியடித்தது. ஓ, அது சரி. நிச்சயமாக அந்த ஆட்களால் அவர்கள் கைப்பற்றப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. நான் திருப்தியுடன் தலையசைத்தேன். பிறகு அடுத்த அலாரங்களை பார்த்தேன். மிட்பாஸ் திறப்பு நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டன. மிட்பாஸ் திறக்கப்பட்டது. அந்த பகுதியில் 30 அல்லது அதற்கு மேற்பட்ட அரக்கர்கள் இருக்கும்போது அந்த பகுதிக்கு மிட்பாஸ் என்று நீங்கள் நியமிக்கலாம். மிட்பாஸ் கூட்டாளிகளின் விசுவாசத்தை நிர்வகிப்பதை எளிதாக்குகிறது. மிட்பாஸ் என்றால் என்ன? நிலவரை மிகவும் விரிவடைந்திருந்தது. அது தொடர்ந்து வளரும். அதையெல்லாம் தனியாக நிர்வகிப்பது ஊழியருக்கு கடினமாக இருந்தது. குறிப்பாக விசுவாச அமைப்பு அதை எவ்வாறு பாதிக்கும் என்று எனக்கு தெரியாததால் அதிக விசுவாசம் சிறந்தது என்று நான் கருதினேன். அவர்கள் கலகம் செய்ய முயற்சிக்கவில்லை, இல்லையா? நான் என் எண்ணங்களை பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு மிட் பாஸை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தேன். நீங்கள் முதல் தளம் பகுதி 1 இல் ஒரு மிட் பாஸை அமைக்கலாம். 4 அல்லது அதற்கு மேற்பட்ட தரவரிசை கொண்ட அரக்கர்களை மட்டுமே மிட் பாஸ் ஆகஸ்ட் நியமிக்க முடியும். அந்த நிபந்தனைகள் இல்லாவிட்டாலும் டெத் நைட்டை மிட் பாஸாக இருக்க நான் தேர்ந்தெடுத்தேன், ஏனென்றால் அதுதான் ஒரே வழி. அதை தேர்ந்தெடுப்பது எளிதாக இருந்தது. முதல் தளம் பகுதி 1 மிட் பாஸ் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் தளம் ஏரியா 1 மிட் பாஸ். டெத் நைட் 5 நட்சத்திரம். முதல் தளம் பகுதி 1 இல் வைக்கப்பட்டுள்ள கூட்டாளிகளின் விசுவாசம் அதிகரித்துள்ளது. அவர் மிகவும் நம்பகமானவராக மாறிவிட்டார்கள். வேலைக்காரனையும் மிட் பாஸையும் நியமித்த பிறகு நிலவரை இறுதியாக ஒரு நிலவரை போல உணர்ந்தது. மிட் பாஸை தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்த அலாரத்தை சரிபார்த்தேன். டஞ்சியன் ஆதரவு அனுப்புதல் திறத்தல் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டன.
டஞ்சியன் சப்போர்ட் டிஸ்பேச் திறக்கப்பட்டது. நீங்கள் மற்ற நிலவரைகளுக்கு ஆதரவை வழங்கலாம் அல்லது அரக்கர்களை அனுப்பலாம். நிலவரை ஆதரவு. மற்ற நிலவரைகளை ஆதரிக்கிறீர்களா? நான் உண்மையில் மற்ற நிலவரைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டுமா? நான் இதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது டிவி திரை மாறியது. முக்கிய செய்தி: ஜெஜு நகரின் மையப்பகுதியில் ஒரு பிகிரேடு நிலவரை உருவாகியுள்ளது. அரசாங்கமும் வேட்டைக்காரர் மேலாண்மை பணியகமும் உடனடியாக நிலவரை வெற்றியை தொடங்கியுள்ளன, மேலும் அவர்களுக்கு மற்ற கில்டுகளின் ஒத்துழைப்பு அவசரமாக தேவை. நான் பார்க்கிறேன். நிலவரையை எளிதாக கைப்பற்றுவதற்காக அவர்கள் மற்ற கில்டுகளின் ஆதரவையும் கோரினர். ஒருவேளை விளையாட்டில் உள்ள நிலவரைகளும் இதே போன்ற அமைப்பை கொண்டிருந்திருக்கலாம். இருப்பினும் இப்போதைக்கு மற்ற நிலவரைகளை ஆதரிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. அதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்னிடம் அனுப்ப எந்த அரக்கர்களும் இல்லை. ஏடிசா ஒரு 6- நட்சத்திர அசுரன் மற்றும் என் வேலைக்காரன் 5 நட்சத்திர டெத் நைட் ஏரியா 1 இன் பிக் பாஸ். அவர்களைத் தவிர நான் எளிதாக அனுப்பக்கூடிய எந்த படைகளும் என்னிடம் இல்லை. மேலும் இந்த இரண்டையும் அகற்ற எனக்கு வசதி இல்லை, ஏனெனில் அது எனது நிலவரையை கைப்பற்றும் அபாயத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் 1- நட்சத்திர எலும்புக்கூடுகளை அனுப்புவது என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. எலும்புக்கூடுகள் வந்தால் நான் கூட எரிச்சலடைவேன். நிலவரை ஆபத்தில் இருந்தால், அவர்கள் உதவிக்காக அனுப்பியதெல்லாம் வெறும் எலும்புக்கூடுகளாக இருந்தால் நான் வருத்தப்படுவேன். நான் உடனடியாக திரையைத் தொட்டேன். நீங்கள் ஒரு தனித்துவமான மான்ஸ்டர் டென்னிஸை பெற்றுள்ளீர்கள். 3 நட்சத்திரம். ஒரு தனித்துவமான அசுரனா? மேலும் இது மற்ற அசுரர்களைப் போல ஒரு பொதுவான இனப்பெயரல்ல. டென்னிஸ். தரம் 3 நட்சத்திரம். இனம் பேய். அடிப்படை தகவல்: உடல் நலம் சி கிரேடு, தாக்குதல் டி கிரேடு, பாதுகாப்பு சி கிரேடு, மேஜிக் பவர் இ கிரேடு. திறன்கள்: கடிக்கும் திறமை டி கிரேடு. எதிரியே அவர்கள் இறக்கும் வரை கடிக்கிறது. டே கடிக்கிறதெல்லாம் ஒரு திறமையடா என்று சரித்திரன் தன் மனதில் நினைத்துக் கொண்டான். எடிசாவுக்கு நித்திய விசுவாசம் ஏ கிரேடு. சோகஸ்மெய்லி எடிசாவின் வசீகர திறமையின் கீழ் அவர்கள் நிபந்தனையுடன் விசுவாசமாகவும் கீழ்ப்படுதலுடனும் மாறுகிறார்கள். தனித்துவமான அரக்கர்களுக்கு அவற்றின் சொந்த பெயர்கள் இருக்கும், நான் நினைக்கிறேன். இப்போது யோசித்து பார்க்கும்போது டென்னிஸ் என்ற அசுரனும் ஒரு பேய் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. பொதுவாக பேய்கள் 2- நட்சத்திர அரக்கர்கள், ஆனால் டென்னிஸ் ஒரு 3- நட்சத்திர தனித்துவமான அரக்கனாக தெரிகிறான். இது என்ன? ஏடிசாவுக்கு நித்திய விசுவாசம். நான் திரையை பார்த்தபோது எடிசாவுக்கு சுற்றி ஒரு நபர் பின்தொடர்ந்து வருவது தெரிந்தது. இது டென்னிஸ். அவர் வசீகரிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஏடிசாவின் அசுரனை இறக்காதவர்களிடம் அவ்வளவு சாய்வாக இருக்குமா? சரி, எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் ஒரே வகையான அசுரர்கள். ஒரு மனிதனாக அரக்கர்களின் ரசனைகளைப் பற்றி என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஒருவேளை உதவி இல்லாததால் ஒரு கூட்டாளி பிடிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ நான் ரொம்பவே இரக்கமற்ற முதலாளியா மாறிட்டேன், இல்லையா? எல்லா வேலைகளையும் அடியாட்களிடம் ஒப்படைக்கும் ஒரு இரக்கமற்ற முதலாளியைப் போல உணர்கிறேன். சரி, அது உண்மைதான், ஆனால் அது ரொம்ப தூரம் எடுத்துச் செல்கிறது. இந்த விளையாட்டு உயிருடன் இல்லை. இவ்வளவு உயர்ந்த மட்டத்தில் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. இது அநேகமாக ஒரு நிகழ்வு அல்லது ஏதோ ஒன்று. அடுத்து மிகவும் பயனுள்ள பட்டியல்கள் இருந்தன. வசதிகள் திறக்கப்பட்டது. நிலவரை விரிவாக்கம் திறக்கப்பட்டது. கச்சாலிருந்து பெறக்கூடிய பல்வேறு வகையான அரக்கர்கள் அதிகரித்து வருகின்றனர். ஓ, என்று நான் பலமுறை ஆச்சரியப்பட்டேன். இப்போதுதான் அது உண்மையிலேயே ஒரு விளையாட்டாக உணர்கிறது. ஆமாம், ஒரு விளையாட்டு இப்படித்தான் உணர வேண்டும். அங்கு நீங்கள் விளையாடி மகிழ்ந்து ஒருவேளை கொஞ்சம் பணத்தை செலவழிக்கவும் கூடும். கடைசியா எனக்கு பிடிச்ச மாதிரி நிலவரையை அலங்கரிக்க முடியுமா? வசதிகளை கிளிக் பண்ணி பார்த்தேன்.
கட்டக்கூடிய வசதிகள். சிறைச்சாலை. சிறைச்சாலைக்குள் நுழையும் ஊடுருவல்காரர்களை நீங்கள் சிறையில் அடைக்கலாம். கொள்ளளவு 0 வேலைக்காரன் அலுவலகம். வேலைக்காரன் வாழ்வதற்கும் வேலை செய்வதற்கும் ஒரு இடம். மேம்பட்ட பலிபீடம். ஏற்கனவே உள்ள பலிபீடத்தை மேம்படுத்தவும். பூட்டப்பட்டது. அரக்கர்களுக்கான அடிப்படை வாழ்க்கை இடம். எதிர்காலத்தில் இதை மேம்படுத்தலாம். நிலவறை சிம்மாசனம். நிலவறை உரிமையாளர் மட்டுமே அமரக்கூடிய இருக்கை. அது பூட்டப்பட்டுள்ளது. வேறு சில வசதிகள் இருந்தன, ஆனால் அவை அனைத்தும் பூட்டப்பட்டிருந்தன. நிறைய வகைகள் உள்ளன, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. குறைந்தபட்சம் வேலைக்காரன் அலுவலகம் அல்லது குடிசையை கட்டுவது நல்லது என்று நினைத்தேன். நான் இந்த அரக்கர்களுக்காக இவ்வளவு கடினமாக உழைக்கிறேன், அதனால் நான் அவர்களுக்கு சில வகைகளை வழங்க வேண்டும். இப்போது நான் எதை வைத்து தொடங்க வேண்டும்? இதை மகிழ்ச்சியுடன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு புதிய அறிவிப்பு தோன்றியது. அட்வென்ச்சர்ஸ் குழு இந்த நிலவரையின் மதிப்பீட்டை சரி செய்துள்ளது. தீய கடவுளின் கூடு நிலவரையின் மதிப்பீடு வெண்கல தரவரிசையில் இருந்து இரும்பு தரவரிசைக்கு மாற்றப்பட்டுள்ளது. என்ன? கொஞ்சம் இருங்க, இது எல்லாம் எதை பத்தி? நிலவரையின் மதிப்பீடு ஏன் குறைஞ்சு போச்சு? நிலவரை மதிப்பீடு ஏன் குறைகிறது? நான் ஊடுருவும் நபர்கள் நிலவரைக்குள் சுத்தமாக நுழைவதை தடுத்து வருகிறேன். கூடுதலாக நிலவரையில் இப்போது 6- நட்சத்திர சர்வன்ட் மற்றும் 5- நட்சத்திர டெத் நைட் உள்ளது. ஆனால் மதிப்பீடு அதிகரிப்பதற்கு பதிலாக அது குறைந்து வருகிறதா? விளையாட்டின் சிரமத்தை அதிகரிக்க அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள்? பொறுங்கள், அப்படி இருக்க முடியுமா? நான் ஊடுருவும் நபர்களை விரைவாக கொல்லாததால்தானா? ஊடுருவும் நபர்களை எப்படி கொல்ல முடியும் என்பதை பார்க்க அரக்கர்களின் செயல்திறனை சரிபார்த்து நான் அதை இழுத்தடித்தேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். இந்த அமைப்பு நான் ஊடுருவும் நபர்களை எவ்வளவு விரைவாக அனுப்புகிறேன் என்பதோடு தொடர்புடையதா? மேலும் அது ஒரு மதிப்பெண்ணை பெறுகிறது. அப்படியானால் நான் எதுவும் சொல்ல முடியாது. அடுத்த ஊடுருவல்காரர்களை நான் உடனடியாக கொல்ல வேண்டும். அடுத்த முறை அவற்றை விரைவாக போட்டுதள்ள வேண்டும் என்று எனக்கு நானே உறுதியளித்தேன். அத்தியாயம் 16. நிலவரையை பாதுகாக்க இன்னும் சில அரக்கர்களை கேமின் மூலம் சரித்திரன் வாங்குகிறான். யாரோ ஒரு நபர் இருண்ட காட்டின் வழியாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய வேகம் சாதாரண வீரர்கள் கூட பிடிக்க முடியாத அளவிற்கு இருந்தது. அவரது முகத்தில் ஒரு பெரிய பொருத்தமற்ற அங்கிக்குள் மறைக்கப்பட்டிருந்தது. அவரது வெள்ளை முடி மட்டும் காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. ஓடும்போது கூட அவன் தன் கைகளில் இறுக்கமாக பிடித்திருந்த ஒன்றை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். எந்த நேரத்திலும் அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்படக்கூடும் என்று தோன்றியது. இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் தன் வேகத்தை குறைக்காமல் ஓடிக்கொண்டே இருந்தார். இந்த மலையை கடந்து போனால் போதும் என்று நினைத்துக் கொண்டார். அந்த பெரிய மலைக்கு பின்னால் மரணத்தின் சாம்ராஜ்யம், படுகொழி இருந்தது. அவர்கள் அங்கு சென்றடைய வேண்டியிருந்தது. கொஞ்ச நேரம் மட்டும் வலிமை இழக்காமல் தாக்கு பிடித்துக் கொண்டால் மட்டும் போதும் என்று நினைத்துக் கொண்டார். அந்த மர்ம உருவம் ஒரு கணம் திரும்பி பார்த்தது. தூரத்தில் பின்தொடர்பவர்களின் ஒரு குழு மரங்களின் வழியாக பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. பொல்லாதவனே, ஒழுங்கு மரியாதையாக நின்றுவிடு. இல்லையென்றால் புனித ஆணையின் பெயரால் நாங்கள் உன் தலையை வெட்டி இங்கே கொன்று விடுவோம். குதிரையில் துரத்தும் போது மாவீரர்கள் சத்தமாக கத்திக் சக்தி கொண்டிருந்தார்கள். இன்னும் கொஞ்சம். அவர்கள் அபிசை அடைந்தவுடன் பின்தொடர்பவர்கள் நின்று விடுவார்கள். அதுவரை அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டியிருந்தது. அவர்களின் மூச்சு ஏற்கனவே கனமாக இருந்தது. நள்ளிரவு அவனை பிடிக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள் தொடர்ந்தது. நான் முதலில் அவேகிங் ஆன நாள் எனக்கு நினைவிருந்தது. அது விழித்தெழுந்த நாளாக இருந்தது. ஆனாலும் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அதை நினைக்கும் போது எனக்கு அது விரக்தியாக இருந்தது. அதற்கு காரணம் எனக்கு பவர் கிறிஸ்டல் இல்லாத நாள்தான். அது மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்க வேண்டிய நாள்.
ஆனால் அதற்கு பதிலாக என்னை விரக்தியால் நிரப்பியது. நான் அவேகிங் ஆனது கூட வெறுத்தேன். ஆனால் நான் என் பலத்தை சேகரித்தேன். முதலில் கடின உழைப்பு போதுமானதாக இருக்கும் என்று நம்பினேன். நான் கடினமாக உழைத்தால் நான் ஏதாவது சாதிக்க முடியுமா? இருப்பினும் அது ஒரு ஆணவமான சிந்தனை. நான் என் வாளை சிறப்பாக கையாண்டாலும், என் முழு பலத்தை காட்டினாலும் சுற்றியுள்ளவர்கள் என் அந்தஸ்து அல்லது கிறிஸ்டல் இல்லாத வேட்டைக்காரனாகவே என்னை பார்த்தார்கள். இந்த இடைவெளியை குறைக்க நான் ஒரு தேர்வு செய்தேன். நான் ஹண்டர் அகாடமிக்குள் நுழைந்தேன். அது சக்திகள் விழித்தெழுந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்ட இடம். பவர் கிறிஸ்டல் இல்லாவிட்டாலும் நான் இன்னும் அவேகிங் ஆனேன். பதிவு செய்வது அவ்வளவு கடினமாக இல்லை. பிரச்சனை என்னவென்றால் பின்னர் என்ன பிரச்சனை வந்தது என்பதுதான். அங்கிருந்த 4 வருடங்கள் எனக்கு நரகத்தை தவிர வேறில்லை. என் சகாக்கள், ஏன் என் இளையவர்கள் கூட என்னை அற்பமாக நினைத்தார்கள். பேராசிரியர்கள் என்னை நிராகரித்து நியாயமற்ற முறையில் நடத்தினர். ஆனாலும் நான் சகித்துக் கொண்டேன். நான் போதுமான அளவு கடினமாக உழைத்தால் யாராவது என் முயற்சிகளை அங்கீகரிப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் திறமை இல்லாத ஒருவரின் முயற்சிகள் வெறும் கற்பனையே தவிர வேறில்லை. ஆனாலும் நான் பொறுத்துக் கொண்டேன். அகாடமியில் பட்டம் பெற நான் பொறுமையாக இருந்தேன். தரவரிசையில் நான் கடைசியாக இருந்தாலும் நான் பட்டம் பெற முடிந்தது. ஆனால் அவ்வளவுதான். அகாடமியில் பட்டம் பெற்ற பிறகும் நான் இன்னும் ஒரு அரை வேட்டைக்காரனாகவே இருந்தேன், அந்தஸ்து கிறிஸ்டல் இல்லாமல். ஒருவேளை அப்போதுதான் எனக்கு புரிந்திருக்கலாம். நான் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் அடிப்படை பிரச்சினை தீர்க்கப்படாமல் இருக்கும் வரை நான் அதே இடத்திலேயே சிக்கிக் கொள்வேன். அது திறமையைப் பற்றிய பிரச்சினை இல்லை. ஆரம்பத்திலிருந்தே எனக்கு ஒரு பவர் கிறிஸ்டல் இல்லை, அதனால் வளர்ச்சியும் முயற்சியும் சாத்தியமற்றது. இதை உணர்ந்து நான் யதார்த்தத்திலிருந்து விளையாட்டுகளுக்குள் தப்பிக்க ஆரம்பித்தேன். குறைந்தபட்சம் விளையாட்டுகளில் நீங்கள் அதிக நேரத்தையும் பணத்தையும் முதலீடு செய்தால் நீங்கள் உயர ஏறலாம். இப்போது விஷயங்கள் வேறு. எனக்கு ஒரு பவர் கிறிஸ்டல் உள்ளது. சாத்தியக்கூறுகள் திறக்கப்பட்டுள்ளன. இயற்கையாகவே நான் மீண்டும் முயற்சி செய்ய ஆரம்பித்தேன். நிச்சயமாக நான் தொடர்ந்து விளையாடுவேன். இருப்பினும் இப்போது நான் விளையாட்டுகளை விளையாடுவது யதார்த்தத்திலிருந்து தப்பிக்க அல்ல, மாறாக அது தரும் மன அமைதிக்காக மட்டுமே. வேறு வார்த்தைகளில் சொன்னால், நான் மன அழுத்தத்தை குறைக்க விளையாட்டுகளை விளையாடுகிறேன், அதை அதிகரிக்க அல்ல. இது ஒரு முரண்பாடான சூழ்நிலை, தாங்கிக் கொள்ள கடினமான ஒன்று. எனவே எனது நிலவரையின் மதிப்பீடு வீழ்ச்சியை நான் ஈடு செய்ய வேண்டும். எனது குறிக்கோள் நிலவரை வளர்ச்சி மற்றும் அலங்காரம். நான் ரொம்ப எளிமையா விளையாடுற மாதிரி தோணுது. நிலவரை பாதுகாவலர் என்ற கருத்தாக அதை நிர்வகிக்க நான் சிறிது நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் திரையில் சொடுக்கி நிலவரையை பார்த்தேன். முதலில் வசதி நிறுவல் மற்றும் நிலவரை விரிவாக்கத்திற்கான சில புதிய செயல்பாடுகள் தோன்றின. வசதிகளை பொறுத்தவரை நான் இப்போது வாங்கக்கூடிய வகைகளில் எனக்கு சில வரம்புகள் இருந்தன. நான் நிச்சயமாக வேலைக்காரன் அலுவலகத்தை நிறுவுவேன். ஒரு சிறைச்சாலை கூட இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும். முன்பு நான் நிலவரையை பார்த்தபோது பூதங்கள் ஒரு வீரனை பிடித்தது போல் தோன்றியது. எதிர்காலத்தில் இன்னும் பல வீரர்கள் பிடிபடக்கூடும். எனவே இப்போதே தயாராக தொடங்குவது புத்திசாலித்தனமாக தோன்றியது. சிறைச்சாலையை கட்ட உங்களுக்கு 5000 தங்கம் தேவைப்படும். உனக்கு தங்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ரத்தினங்களுடன் தங்கத்தை வாங்கலாம். பிரச்சனை என்னவென்றால் அந்த நேரத்தில் என்னிடம் தங்கம் எதுவும் இல்லை. ஆரம்பத்தில் சர்வன்ட் ஃபியூஷன் பேக்கிலிருந்து நான் பெற்ற தங்கம் நிலவரையை விரிவுபடுத்த பயன்படுத்தப்பட்டது. இதற்கு என் ரத்தினங்களை பயன்படுத்தலாமா? பெரும்பாலான விளையாட்டுகளில் விளையாட்டிற்குள் நாணயத்தை வாங்க ரத்தினங்கள் போன்ற பிரீமியம் நாணயத்தை பயன்படுத்தலாம். 100 ரத்தினங்களின் மதிப்பு 10,000 தங்கம். இது சரியா இருக்கணும், இல்லையா? என்னிடம் தற்போது 9,800 ரத்தினங்கள் உள்ளன.
மொத்தத்தில் அவற்றின் மதிப்பு 98,000 தங்கம். ஆனால் என்னுடைய எல்லா ரத்தினங்களையும் இதற்காக செலவிடுவது ஒரு முட்டாள்தனமான தேர்வாகும். இப்போதைக்கு 800 ரத்தினங்களை மட்டும் தங்கமாக மாற்ற முடிவு செய்தேன். 800 ரத்தினங்களை செலவழித்து 80,000 தங்கத்தை பெற்றார். 80,000 தங்கத்துடன் நான் உடனடியாக சிறைச்சாலையை வாங்கினேன். 5,000 தங்கம் செலவழிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை வாங்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையை வைக்க விரும்புகிறீர்களா? இல்லை, இப்போதைக்கு இல்லை. எல்லா ஏற்பாடுகளையும் செய்த பிறகுதான் அதை வைக்க வேண்டும். நான் என் கவனத்தை மற்ற வசதிகளுக்கு மாற்றினேன். எப்போதும் நிலவரையில் சுற்றித் திரியும் எடிசா என்னை பற்றி கவலைப்பட்டாள். அவள் தன் கடமைகளை செய்யக்கூடிய இடமான வேலைக்காரன் அலுவலகத்தை வாங்க முடிவு செய்தேன். இதற்கு 10,000 தங்கம் செலவாகும். சேவகர் அலுவலகம் வாங்கப்பட்டுள்ளது. நான் மற்றொரு வாங்கக்கூடிய வசதியான ஷேக்கையும் பார்த்தேன். அது அரக்கர்கள் வாழக்கூடிய இடம் என்று விவரிக்கப்பட்டது. இப்போதைக்கு ஷேக் தேவைப்படும் அரக்கர்கள் யாராவது இருந்தார்களா? அந்த எலும்புக்கூடுகள் அவற்றிற்கு ஒன்று தேவைப்படுவது போல் தெரியவில்லை. அவற்றை பாருங்கள். அவர்கள் ஒரு கல்லறையிலிருந்து புதிதாக வெளிவந்தது போல அசையாமல் நின்றார்கள். அது ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அவர்களின் தோற்றம் சற்று வினோதமாக இருந்தது. ஆனாலும் இந்த வசதி இல்லாமல் அவர்கள் நன்றாக சமாளிப்பார்கள் என்று தோன்றியது. 3 போதங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. ஆனால் அவற்றின் எண்ணிக்கை மிக குறைவு. இப்போதைக்கு ஷேக்கை பற்றி யோசிக்க வேண்டாம். வாங்குவதற்கு ஒரு சில வசதி வகைகள் மட்டுமே கிடைத்தன. மேலும் கூடுதல் வசதிகள் தேவை என்று நான் காணவில்லை. அதற்கு பதிலாக நிலவரையையே அலங்கரிக்க வேண்டிய நேரம் இது. வாங்கிய வசதிகளை வைப்பது பின்னர் ஒரு பணியாக இருக்கும். நான் உடனடியாக நிலவரை விரிவாக்கம் என்பதை தொட்டேன். நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான செயல்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் 100,000 தங்கத்தை செலவழிப்பதன் மூலம் மட்டுமே நிலவரையின் அளவை விரிவாக்க முடியும். ஆனால் இப்போது பல்வேறு அலங்கார விருப்பங்கள் கிடைத்துவிட்டன. நான் புதிய பாதைகளை உருவாக்கி அரக்கர்கள் வசிக்கும் இடங்களை விரிவுபடுத்த முடியும். நான் நீர்வழிகளை கூட உருவாக்க முடியுமா? அதே நேரத்தில் நிலவரைக்கான நிலப்பரப்பை என்னால் தேர்வு செய்ய முடியும். இது பல மூலோபாய சாத்தியக்கூறுகளுக்கு அனுமதிக்கும். நீர்வழிகளை உருவாக்குவது தண்ணீரில் வாழ்ந்த அரக்கர்களை வைக்க உதவும், அல்லது ஊடுருவும் நபர்களை தற்காலிகமாக தடுக்கும் வழிமுறையாக இது செயல்படும். நிச்சயமாக எல்லாவற்றையும் இலவசமாக உருவாக்க முடியாது. சில விருப்பங்களுக்கு ரத்தினங்கள் தேவைப்பட்டன, மற்றவற்றுக்கு தங்கம் தேவைப்பட்டது. ஆனால் என் பணப்பை மிகவும் தடிமனாக இருந்தது. நான் தயங்காமல் ரத்தினங்களை வாங்கினேன். நான் நிலவரையை அலங்கரித்த போது 3 மணி நேரம் கவனிக்கப்படாமல் கடந்துவிட்டது என்பதை உணர்ந்தேன். அதன் காரணமாக திரையை பார்த்தபோது என் கண்கள் சிவந்தன. ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். என் பார்வைக்கு ஏற்ப நிலவரையின் உட்புறத்தை மறுசீரமைத்து அலங்கரித்திருந்தேன். அலங்கரித்த பிறகு நான் அரக்கர்களை உருவத்தை வரைந்து ஒவ்வொரு இடத்திலும் வைக்கத் தொடங்கினேன். என்னுடைய சொந்த தரத்தின்படி கூட நான் ஒரு சிறந்த வேலையை செய்திருந்தேன். ஆரம்பத்தில் நிலவரை நுழைவாயிலிருந்து இறுதி வரை ஒற்றை பாதையுடன் கூடிய எளிய அமைப்பை கொண்டிருந்தது. ஊடுருவுபவர்கள் நேராக முன்னோக்கி நகர வேண்டியிருந்தது. இது பின்புறத்தை பற்றி கவலைப்படாமல் முன்புறத்தில் மட்டுமே கவனம் செலுத்தும் நன்மையை எனக்கு கொடுத்தது. இருப்பினும் இப்போது அது வித்தியாசமாக இருந்தது. நிலவரைக்குள் நுழைந்ததும் தேர்வு செய்ய 2 பாதைகள் இருந்தன. முன்பு ஏரியா 1க்கு பின்னால் இருந்த ஏரியா 2ஐ நான் முன்புறத்திற்கு நகர்த்தியிருந்தேன். இப்போது ஊடுருவும் நபர்கள் நிலவரைக்குள் நுழையும் போது 2 பாதைகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. இடது பாதை இறக்காதவர்கள் வசிக்கும் பகுதி 1க்கு இட்டுச் சென்றது. அவர்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தால் போதங்கள் வசிக்கும் பகுதி 2க்குள் நுழைவார்கள். எனக்கு இது ஒரு நல்ல விஷயம் போல் தோன்றியது. இப்போது
எனக்கு பல்வேறு மூலோபாய விருப்பங்கள் இருந்தன. பாதையில் ஒரு முள்கரண்டியை வைத்திருப்பதன் மூலம் எதிரியின் படைகளை நான் கலைக்க முடியும். ஊடுருவும் நபர்கள் தங்கள் படைகளை சிதறடித்து ஒரு பக்கம் குவிக்காவிட்டால், அப்படியானால் நான் எதிர்பக்கத்தில் வைத்து அரக்கர்களை கொண்டு வந்து திடீரென்று அவர்களை பின்னால் இருந்து தாக்க முடியும். நான் அந்த முள்கரண்டியை உருவாக்கியதற்கு ஒரு காரணம் அந்த இனத்தின் தன்மைதான். இறக்காதவை தவிர மற்ற அரக்கர்களுக்கு ஒரு கொடிய பிரச்சனை இருந்தது. பிரச்சனை என்னவென்றால், அவை உயிரினங்களைப் போலவே சாப்பிட வேண்டியிருந்தது. எலும்புக்கூடுகளுக்கு உணவு தேவையில்லை, ஆனால் பூதங்கள் வேறுபட்டவை. உணவு இல்லாமல் அவை உயிர் வாழ முடியாது. இதுவரை எடிசா எப்படியோ அவர்களுக்கு இறைச்சியை கண்டுபிடித்து உணவளித்து வந்தாள். நிச்சயமாக இது சாத்தியமானது, ஏனெனில் பூதங்களின் எண்ணிக்கை 3 மட்டுமே. ஆனால் இப்போது அது வித்தியாசமாக இருந்தது. பூதங்களின் எண்ணிக்கையை 30க்கும் அதிகமாக உயர்த்திய அசுரன் திராவிலிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். இதன் விளைவாக உணவளிக்க வேண்டிய பூதங்களின் வாய்கள் அதிகரித்தன. எடிசாவால் அவர்களுக்கு எப்போதும் இறைச்சியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. பூதப்பகுதியை நிலவரையின் முன்புறத்திற்கு மாற்றி அவற்றை வெளியே சுதந்திரமாக சுற்றி திரிய அனுமதித்தால் என்ன செய்வது? அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் வேட்டையாடுவதில் ஈடுபட்டு தங்கள் சொந்த உணவை கொண்டு தங்களை உயிர் வாழ வைத்துக் கொள்ள முடியும். அசுரர்களால் இப்போது நிலவரையை விட்டு வெளியேற முடியாது, ஆனால் இந்த கட்டுப்பாடு இறுதியில் நீக்கப்படும். பின்னர் அரக்கர்கள் நிலவரைக்கு வெளியே சுதந்திரமாக நடமாட முடியும். அந்த தருணத்திலிருந்து வேட்டையாடவும் தன்னிறைவு பெற்ற சூழலை உருவாக்கவும் அனுமதிக்கும் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதே எனது குறிக்கோளாக இருக்கும். ஏரியா 2 இல் பூதங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் நான் நிறுத்தி வைத்திருந்த ஷேக்கை வாங்கி நிறுவ முடிவு செய்தேன். அதே நேரத்தில் ஏரியா 2 இல் ஒரு மிட் பாஸ் உருவாக்கப்பட்டது. முதல் தளத்தின் ஏரியா 2க்கான மிட் பாஸ் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் தளம் ஏரியா 2 மிட் பாஸ். கோப்ளின் லார்ட் 5 நட்சத்திரம். முதல் தளம் பகுதி 2 இல் வைக்கப்பட்டுள்ள கூட்டாளிகளின் விசுவாசம் அதிகரித்துள்ளது. கோப்ளின் லார்ட் விளைவு செயல்படுத்துகிறது. அனைத்து கோப்ளின் வகை அரக்கர்களின் விசுவாசத்தையும் அதிகரிக்கிறது. இந்த கூற்று உண்மையிலேயே உண்மைதான். இந்த முறை நான் வெறி போல் பிடித்தது போல் என் பணப்பையை மிக விரைவாக காலி செய்தேன். முதல் தள பகுதி 1 மான்ஸ்டர் பட்டியல். டெத் நைட் 5 நட்சத்திரம் 1. லிச் 4 நட்சத்திரம் 1. பஞ்சி 3 நட்சத்திரம் 3. பேய் 2 நட்சத்திரம் 6. எலும்புக்கூடு வாரியர் 2 நட்சத்திரம் 11. எலும்புக்கூடு மந்திரவாதி 2 நட்சத்திரம் 3. எலும்புக்கூடு வில்லாளன் 2 நட்சத்திரம் 6. எலும்புக்கூடு சோல்ஜர் முதல் நட்சத்திரம் 19. எலும்புக்கூடு ஆர்ச்சர் பயிற்சியாளர் முதல் நட்சத்திரம் 11. எலும்புக்கூடு மந்திரவாதி பயிற்சியாளர் முதல் நட்சத்திரம் 8. முதல் தள பகுதி 2 மான்ஸ்டர் பட்டியல். கோப்ளின் லார்ட் 5 நட்சத்திரம் 1. ஹாப்கோப்ளின் 3 நட்சத்திரம் 3. கோப்ளின் ஷாமன் 2 நட்சத்திரம் 1. பூதம் முதல் நட்சத்திரம் 27. அதை பார்த்தவுடனேயே என் மனசே நிறைஞ்சிருச்சு. இனிமேலும் நான் என்ன சொல்ல முடியும்? அது எதிர்காலத்தில் யாராலும் உடைக்க முடியாத ஒரு கோட்டை போல உணர்ந்தேன். டிராவில் அரக்கர்கள் அதிக வகைகள் வராதது எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் அது நிச்சயமாக ஒரு அற்புதமான குழப்பமாக இருந்தது. ஒரு நிலவரையில் அரக்கர்களின் வகைகள் எவ்வளவு வேறுபட்டதாக இருக்கிறதோ அவ்வளவு சவாலானதாக மாறும். சமீபத்தில் தொலைக்காட்சியில் தோன்றிய ஜடாயு சிகிரேடு நிலவரைகளில் தனியாக சென்ற பிறகு பிகிரேடு நிலவரைகளில் சிரமப்பட்டதற்கு ஒரு காரணம் இருந்தது. பி கிரேடு நிலவரைகளில் இருந்து பல்வேறு பண்புகளைக் கொண்ட பல்வேறு அரக்கர்கள் தோன்றின. அவர்களின் உத்திகளை மிகவும் சிக்கலாக்கினர். அதனால்தான் வெவ்வேறு பண்புகளைக் கொண்ட அரக்கர்களை வைக்க முடிவு செய்தேன். எனவே நான் பகுதிகளை பிரித்துக் கொண்டே இருப்பேன்.
நிலவரையின் முதல் தளத்தில் பகுதிகள் 1 மற்றும் 2 அமைந்திருந்தன. அவர்களுக்கு பின்னால் பகுதிகள் 3 மற்றும் 4 இருந்தன. இந்த பகுதிகளும் ஓரளவு அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஏரியா 1க்கு பிறகு கடந்து செல்ல வேண்டிய இடம் ஏரியா 3 ஆகும். ஏரியா 1 ஐ போலல்லாமல் அது இறக்காத மற்றும் இருண்ட சூழ்நிலையை கொண்டிருந்தது. ஏரியா 3 பசுமையான வயலுடன் புத்துணர்ச்சியூட்டும் சூழலை கொண்டிருந்தது. உண்மையில் டிராவில் வெளிவந்த அசுரர்களால் இந்த பகுதியின் கருத்தை நான் அவசரமாக மாற்றினேன். வயலில் ஒரு பெரிய பூ இருந்தது. அது சாதாரண செடி அல்ல. பூக்களின் மேலே பறக்கும் பட்டாம்பூச்சிகள் போல தெரிந்த பூச்சிகள் கூட சாதாரணமானவை அல்ல. முதல் தள பகுதி 2 மான்ஸ்டர் பட்டியல். மாமிச உண்ணி டெண்டக்கிள் செடி 3 நட்சத்திரம் MP3 1. இரத்தம் உறிஞ்சும் பட்டாம்பூச்சி 2 நட்சத்திரம் 6. இந்த உயிரினங்களை நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அரக்கர்களாக இருந்தன. அந்த செடி மக்களை விழுங்கும் இரத்தம் உறிஞ்சும் பட்டாம்பூச்சிகள் இரத்தத்தை உறிஞ்சும் பயமுறுத்தும் உயிரினங்களாக இருந்தன. யாராவது அழகான பூக்களை நெருங்கினால் அவை உடனடியாக மனிதர்களை விழுங்கிவிடும். சுவாரஸ்யமாக இந்த அரக்கர்கள் இறக்காதவற்றை விழுங்கியிருந்தாலும் கூட அவற்றுக்கு எதிர்வினையாற்றவில்லை என்று விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால்தான் நான் அவற்றை பகுதி 3 வைத்தேன். அது எலும்புக்கூடுகள் இருந்த பகுதி 1 உடன் இணைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அவர்கள் பூதங்களை விழுங்கிவிட்டால் அது எனக்கு ஒரு இழப்பாக இருக்கும். ஏரியா 2க்கு பின்னால் அமைந்துள்ள ஏரியா 4 ஐ பொறுத்தவரை நான் இதுவரை மையத்தில் ஒரு சிறிய ஏரியை மட்டுமே உருவாக்கியுள்ளேன். நான் இன்னும் எந்த அரக்கர்களையும் வைக்கவில்லை. தண்ணீரில் வாழக்கூடிய அரக்கர்கள் அதிகமில்லை. இப்போதைக்கு பூதங்கள் தண்ணீர் குடிக்க இங்கு வரலாம். ஒருவேளை நான் கொஞ்சம் மீன் பிடித்து பிறகு வளர்க்கலாமா? நிலவரையில் சூரிய ஒளி இல்லாததால் விவசாயம் செய்வது சாத்தியமில்லை. ஆனால் ஏரியில் மீன் வளர்க்கலாம் என்று நினைத்தேன். மேலும் நிலவரையின் முடிவு என்றும் அழைக்கப்படும் நிலவரையின் மைய பகுதி அதன் முந்தைய தோற்றத்திலிருந்து மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த இடம் முக்கியமானதாக இருந்தது. அது நிலவரையின் மையமாகவும் ஒரு வகையில் தற்காப்பின் கடைசி வரிசையாகவும் இருந்தது. மையப்பகுதி அனைத்து பகுதிகளையும் கட்டுப்படுத்தும் ஒரு வகையான கட்டளை மையமாக செயல்பட வேண்டியிருந்தது. எனவே நான் ஒரு பணியாளர் அலுவலகத்தை நிறுவினேன். நான் பணியாளர் அலுவலகத்தை நிறுவிய போது சீலியாவின் முகத்தில் மகிழ்ச்சியான வெளிப்பாடு இருந்தது. ஆனால் அது பெயரளவில் பணியாளர் அலுவலகம். எலும்புக்கூடு வீரர்கள் போன்ற அரக்கர்கள் அங்கே இருக்க வேண்டும், இல்லையா? நான் சில எலும்புக்கூடு வீரர்களை தனித்தனியாக ஒதுக்கி வைத்திருந்தேன். அவர்கள் இருபுறமும் வரிசையாக நின்று பணியாளர் அலுவலகத்தை காவல் காத்தனர். நிச்சயமாக அவர்கள் 1- நட்சத்திர அரக்கர்கள் மட்டுமே. எனவே திறன்களை பொறுத்தவரை அவர்களிடமிருந்து நான் அதிகம் எதிர்பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த வகையான காட்சி முக்கியமானது. இங்கே ஏதோ இருப்பது போல் தெரிகிறது. ஒரு முக்கியமான இருப்பு இருப்பது போன்ற ஒரு சூழலை அது வெளிப்படுத்தியது. கூடுதலாக அருகில் உள்ள ஒரு மூலையில் நான் ஒரு சிறைச்சாலையை நிறுவினேன். உடனடியாக இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் சிறைச்சாலைக்கு அருகில் கண்காணிப்புக்காக அரக்கர்களை வைக்க திட்டமிட்டேன். இப்போது அது ஒரு உண்மையான நிலவரை போல் தெரிகிறது. நிலவரை தரம் மீண்டும் உயரும் என்று நினைக்கிறேன். இப்போ நான் அதை முயற்சி செய்து பார்க்கலாமா? இன்று இங்கே திருப்தி அடைய முடிவு செய்தேன். நான் 3 மணி நேரத்திற்கும் மேலாக விளையாட்டுத் திரையை பார்த்து கொண்டிருந்தேன். அதை தீவிரமாக நிர்வகிப்பதில் இருந்து நான் சோர்வடைந்தேன். மேலும் ஆர்வத்துடன் பணத்தை செலவழித்த பிறகு தங்கம் மற்றும் ரத்தினங்கள் என்னிடம் கிட்டத்தட்ட எதுவும் இல்லை. நான் இன்னும் ஏதாவது செய்ய விரும்பினாலும் என்னால் முடியவில்லை. நான் நினைப்பதற்கு முன்பே வெளியே இருட்டாகிவிட்டது. அத்தியாயம் 17. தன் குழுவின் உள்ள வீரர்களை கொல்ல நினைக்கும் மிருதன். பிற்பகலில் சூரியன் படிப்படியாக மறைந்து வானத்தை சிவப்பு நிறத்தில் வர்ணம் பூசத் தொடங்கியது. மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அட்வென்சிகளின் குழு இன்னும் அட்வென்சர்ஸ்களால் நிறைந்திருந்தது. ஐயா,
இதோ உங்களுக்காக ஒரு தேடல். வரவேற்பாளர் வழங்கிய நிலவரை தேடலை ஒரு சாகசக்காரர் எட்டிய போது திடீரென ஏற்பட்ட ஊடுருவல் தேடலை பறித்தது. இந்த நபர் நிலவரைக்குள் போகிறதா? திடீரென்று தோன்றிய கை தேடலை பறித்துக் கொண்டு ஒரு கணம் அதை பார்த்தது. பின்னர் அந்த நபர் வரவேற்பாளரை நோக்கி திரும்பி சிரித்தார். இந்த நிலவரை சில நாட்களுக்கு முன்பு வரை வெண்கல தரவரிசையில் இருந்தது. ஏன் திடீரென்று இரும்பு தரவரிசைக்கு குறைந்தது? தேடலில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலவரை ஆரம்பத்தில் வெண்கல தரவரிசையில் இருந்தது. ஆனால் சமீபத்தில் இரும்பு தரவரிசை நிலவரையாக தரமிறக்கப்பட்டது. இது சங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவு. அதை உங்களுக்கு விளக்க எனக்கு அதிகாரம் இல்லை. வரவேற்பாளர் ராகினி குளிர்ந்த துணியில் பதிலளித்தார். உண்மையில் நிலவரையின் தரவரிசை ஏன் குறைந்துவிட்டது என்பது அவளுக்கு புரியவில்லை. அவள் உயர் அதிகாரிகளின் உத்தரவுகளை பின்பற்றினாள். இருப்பினும் இந்த உண்மையை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு அவள் அறியாமையில் இல்லை. மேலும் அந்த தேடலை திருப்பிக் கொடுங்கள். ராகினியின் வேண்டுகோளை மீறி அந்த மனிதன் தேடலை தன் சட்டை பையில் போட்டுக் கொண்டான். நான் இதை நன்றாக பயன்படுத்திக் கொள்வேன். இப்போதெல்லாம் நிலவரைகள் அதிகம் இல்லை. அவர்கள் பேய் மண்டலத்திற்கு அருகிலுள்ள பகுதிகளை கூட மூடிவிட்டார்கள். ஏனென்றால் மதுராயன் ஒரு வெள்ளி தரவரிசை வீரராக அல்ல. கருட ராஜ்யம் வடக்கில் ஒரு பெரிய மலைத்தொடரால் சூழப்பட்டிருந்தது. அந்த வரம்பை கடப்பது உங்களை பேய் மண்டலத்தின் இதயத்திற்கு அழைத்துச் செல்லும். அது அசுரர்களும் நிலவரைகளும் நிறைந்த நிலமாகும். இந்த அசுர உலகில் எதுவும் நடக்கலாம். உள்ளே சென்றவர்கள் ஒருபோதும் திரும்பி வராமல் போகலாம். எனவே அட்வென்சரஸ் குழு ஒரு கட்டுப்பாட்டை விதித்தது. குறைந்தபட்ச வெள்ளி தரவரிசை கொண்ட வீரர்கள் மட்டுமே பேய் சாம்ராஜ்ய நிலவரை தேடல்களை ஏற்க அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் வெள்ளி தரவரிசை பெற்றாலும் முழு பேய் மண்டலத்தையும் நீங்கள் ஆராய முடியும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. வெள்ளி தரவரிசை பெற்ற வீரர்கள் அதிக தூரம் செல்லக்கூடியது புறநகர் பகுதிகள்தான். ஆனாலும் வெள்ளி தரவரிசையில் இல்லாத வீரர்களான மதுராயன் மற்றவர்களை அனுபவமற்றவர்கள் என்று அழைக்கத் துணிந்தார். இது கேட்பதற்கு புது நகைச்சுவையாக இருக்கிறது. ராகினி தனக்குள் நினைத்துக் கொண்டாள். வெறும் இரும்பு தரவரிசை வீரனாக இருந்த மதுராயன் மற்ற வீரர்களை அனுபவமற்றவர்கள் என்று அழைப்பது மிகவும் அபத்தமானது. இருப்பினும் மதுராயன் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். ஓ, நான் என் ஆசிரியரை என்னுடன் அழைத்து வந்தேன். மதுராயன் பேசி முடித்தவுடன் அவருக்கு பின்னால் ஒரு மனிதன் தோன்றினான். அந்த மனிதன் ஒரு அங்கி அணிந்திருந்தான். ஒரு கையில் ஒரு தடியை வைத்திருந்தான். அவன் ஒரு மந்திரவாதி என்பது யாருக்கும் தெளிவாக தெரிந்தது. சிறிது நேரம் அமைதியா இரு மதுராயன். அந்த மனிதரிடமிருந்து ஒரே ஒரு வார்த்தை வந்தவுடன் பெருமையாக பேசிக் கொண்டிருந்த மதுராயன் உடனடியாக மௌனமானார். அந்த மனிதனின் வேண்டுகோளுக்கு பதிலளிக்கும் விதமாக மதுராயன் அமைதியாக இருந்தார். அந்த மனிதன் தனது சட்டை பையில் கையை நீட்டி வெள்ளி தரவரிசை சின்னத்தை எடுத்தான். எனக்கேற்றபடி பொருத்தமான நிலவரை இருக்கிறதா? அது வெள்ளி பதக்கம் வென்ற வீரர்களின் சின்னமாக இருந்தது. ராகினி சின்னத்தை ஆய்வு செய்தார். உங்க பேர்? ஓ, நீங்க அட்வென்ச்சர்ஸ் விருதன் தானே? அது சரி. என் ஆசிரியர் எங்கிருந்தோ வந்தவர் அல்ல. அவர் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி. மதுராயன் திடீரென்று ராகினியின் அருகில் வந்து தன் ஆசிரியர் பெருமை பற்றி கூறினான். மதுராயன் கூறிய அந்த நபரின் ஐடியில் அந்த பெயரை பார்த்தவுடனேயே ராகினிக்கு ஒரு யோசனை தோன்றியது. விருதன் என்பது அந்த கண்டத்தில் பொதுவான பெயர் அல்ல. ஒருவேளை பூமியிலிருந்து வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்ற உலகங்களிலிருந்து தனிநபர்கள் ரேடன் கண்டத்திற்கு வரத் தொடங்கி சிறிது காலம் ஆகிவிட்டது. சிறிய கிராமங்களில் உள்ள குழந்தைகள் கூட வேறு உலகங்களிலிருந்து வந்தவர்களை பற்றி அறிந்திருக்கும் அளவுக்கு அவை நீண்ட காலமாகவே தோன்றி வந்தன. நிச்சயமாக அந்த குழுவில் சாகச வரவேற்பாளராக பணியாற்றும் ராகினி வெளி உலக கதைகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும். மேலும் வேறு உலகங்களைச் சேர்ந்த மக்களை சந்திப்பது அவளுக்கு இனி அசாதாரணமானதாக இருக்கவில்லை. உண்மையில்
அவர்களில் அட்வென்ச்சரஸ் மற்றும் ஹண்டர்களாகவும் இருந்தனர். நீங்கள் பேய் உலகில் ஒரு நிலவரையை தேடுகிறீர்கள் என்றால் அந்த மனிதர் வெள்ளி பட்டம் பெற்ற அட்வென்ச்சரஸ் ஆகஸ்ட். இந்த தரவரிசையில் உள்ள சாகசக்காரர்கள் பொதுவாக பேய் உலகில் அமைந்துள்ள நிலவரைகளையே விரும்பினர், அவை எவ்வளவு ஆபத்தானவையாக இருந்தாலும் சரி. குறிப்பாக கருட ராஜ்யத்தை சேர்ந்த அட்வென்ச்சரஸ் அசுர உலகத்திற்கு நெருக்கமாக இருந்தவர்கள் இதுபோன்ற நிலவரைகளை விரும்பினர். ராகினி கோரிக்கைகளை சரிபார்க்கத் தொடங்கினார். அவற்றில் பலவற்றை தேடிய பிறகு அவள் விரைவில் தலையை குனிந்தாள். மன்னிக்கவும், ஆனால் தற்போது பேய் மண்டலத்திற்கு அருகில் எந்த நிலவரைகள் இல்லை. அது ஒரு நல்ல நேரம் அல்ல. பேய் மண்டலத்திற்கு அருகிலுள்ள அனைத்து நிலவரைகளும் ஏற்கனவே தேடல்களை பெற்றிருந்தன. மீதமுள்ள நிலவரைகள் மட்டுமே பேய் மண்டலத்திற்குள் ஆழமாக இருந்தன. வெள்ளி தரவரிசை அட்வென்ச்சரஸால் எளிதில் அணுக முடியாதவை. நீ அதை பத்தி கவலைப்படாதே. என் மாஸ்டர் சீக்கிரமே கோல்ட் ரேங்க் வாங்கப் போகிறார். மதுராயன் மீண்டும் பேசினார். ஆனால் இந்த முறை அவர் பேச்சும் திமிர் கலந்திருந்தது. ஆனால் அவர் விரைவாக அமைதியாகிவிட்டார். இருப்பினும் மதுராயனின் வார்த்தைகளில் சில உண்மை இருந்தன. மிருதன் தற்போது வெள்ளி தரவரிசையில் இருந்தார். ஆனால் அவர் எந்த நேரத்திலும் தங்க தரவரிசைக்கு உயரும் ஆற்றலைக் கொண்டிருந்தார். அவரது சிறப்பு திறன் மாய உணர்திறன் ஆகும். இது மற்றவர்களை விட மந்திரத்தை நன்றாக உணர்ந்து படிக்க அவருக்கு அனுமதித்தது. ஈர்க்கக்கூடிய ஏ கிரேடு தரவரிசை திறனுடன். சரி மதுராயன், நீங்கள் எடுத்த தேடலை நாமும் எடுக்கலாமா? எல்லாவற்றிற்கும் மேலாக வேறு யாரும் அதை எடுக்க மாட்டார்கள் என்று தோன்றுகிறது. முதலில் அந்த தேடலை சொந்தமாக வைத்திருந்து புதிய வீரர்கள் எந்த தடயமும் இல்லாமல் மறைந்துவிட்டார். ஆனால் இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. அந்த நிலவரை இரும்பு தரவரிசையா? அந்த நிலவரை மிருதனுக்கு பொருத்தமாக தெரியவில்லை. அவர் இதை மரியாதை நிமித்தமாக கேட்டார். ஆனால் மற்ற தலைவர்கள் தலையை ஆட்டினார். அது ஒரு பொருட்டல்ல. வேறு வழியில்லாமல் ராகினி தலையசைத்து உரிமைகளை மிருதனுக்கு மாற்றினார். உண்மையிலேயே நீங்க அற்புதமானவங்க சார். மதுராயன் அதை பாராட்டி தலை குனிந்தார். இருப்பினும் மிருதன் அலட்சியமாகவே இருந்தார். சரி, அப்போ உங்க டீமை கவனிச்சுக்கோங்க, ரெடியா இருங்க, நாம சாயங்காலம் கிளம்புவோம். உடனே ராகினி, சாயங்காலம் போறீங்களா? ரொம்ப நேரமாகிவிட்டதல்லா? பேய் மண்டலத்திற்கு அருகிலுள்ள மலைத்தொடர் இன்னும் ஆபத்தானது இல்லையா? நாளை அதிகாலையில் புறப்படுவது நல்லது. பரவாயில்லை, என் முடிவை கேள்வி கேட்காதே, எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறினார். ராகினி வேறு வழியின்றி தலை அசைத்தாள். மிருதன் ஏன் மாலையில் வெளியேற வேண்டும் என்று வற்புறுத்தினார் என்று மதுராயன் சிறிது நேரம் யோசித்தார். ஆனால் அவர் அந்த எண்ணத்தை நிராகரித்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக மிருதன் ஒரு வெள்ளி தரவரிசை அட்வென்ச்சர். எனவே அவர்கள் நிலவரைக்குள் நுழைந்தபோது அது உண்மையில் ஒரு பொருட்டல்ல. மிருதனுக்கு அவரது குழுவினரும் தங்கள் இலக்கை நோக்கி நகரத் தொடங்கினர். மதுராயனும் சேர்த்து மொத்தம் 4 பேர் இருந்தனர். 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள். உண்மையில் அவர்கள் எந்த நிலவரைக்குச் சென்றாலும் மிருதனுக்கு கவலையில்லை. உண்மையில் பேய் உலகில் உள்ள நிலவரைகளை விட அவர்கள் செல்லும் இரும்பு தரவரிசை நிலவரையையே அவன் விரும்பினான். அது எளிதாக இருந்தது. மேலும் அவன் ஆரம்பத்திலிருந்தே மதுராயனையும் அவன் குழுவினரையும் கொல்ல திட்டமிட்டு இருந்தான். அதுதான் எப்போதும் அவருடைய நோக்கமாக இருந்தது. மிருதன் 2 மாதங்களுக்கு முன்புதான் ரேடன் கண்டத்திற்கு வந்திருந்தார். இந்த கண்டத்திற்கு அழைக்கப்படுவதற்கு முன்பு அவர் பூமியில் ஒரு வேட்டைக்காரராக இருந்தார். பெரும்பாலான வேட்டைக்காரர்கள் அரக்கர்களையும் மிருகங்களையும் வேட்டையாட நிலவரைகளுக்குள் நுழைவார்கள். ஆனால் அவர் வித்தியாசமானவர். மிருதன் மற்ற வேட்டைக்காரர்களை வேட்டையாடிய ஒரு வேட்டைக்காரர். அவருக்கு யூரேங் வேட்டைக்காரர் மதிப்பீடு இருந்தது. ஆனால் அதுவும் வேண்டுமென்றே குறைந்த தரவரிசையில் இருப்பது போல் காட்டிக்கொண்டார். அவருக்கு தரத்திறன் மாய உணர்திறன் ஆகும். இது அவருக்கு மந்திரம் பயன்படுத்தக்கூடிய வரை மந்திரங்களை கையாள அனுமதித்தது. அவர் குறைந்தபட்சம் ஒரு பிரேங்க் அல்லது அதற்கு மேல் பெற்றிருக்கலாம்.
ஆனால் அவர் வேண்டுமென்றே சிரேங்கிலேயே இருக்க தேர்ந்தெடுத்தார். இதற்கான காரணம் எளிமையானது. ஒரு ரேங் வேட்டைக்காரனின் நற்பெயர் மிக உயர்ந்ததாகவோ அல்லது மிக குறைந்ததாகவோ இல்லை, மேலும் அது அதிக கவனத்தை ஈர்க்காமல் மற்ற வேட்டைக்காரர்களை கொல்லும் வாய்ப்பை அவருக்கு அனுமதித்தது. அவர் கொன்ற வேட்டைக்காரர்களில் ஒரு சில பிரேங் வேட்டைக்காரர்கள் கூட இருந்தனர், மேலும் சிரேங் வேட்டைக்காரர் குற்றவாளி என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். இருப்பினும் ஒரு நீண்ட பாதை கவனத்தை ஈர்க்கிறது. மீறுதனை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றபோது அவர் திடீரென்று ரேடன் கண்டத்திற்கு வரவழைக்கப்பட்டார். அது தற்செயலான நடந்ததா அல்லது அவருடைய அதிர்ஷ்டமா என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் பிடிபட்டிருந்தால் இவ்வளவு இனிமையான முடிவை அவர் சந்தித்திருக்க மாட்டார். இன்னும் சிறப்பாக, ரேடன் கண்டத்தில் பூமியை விட அதிக மாயாஜால செறிவு இருந்தது. அவரது மாயாஜால உணர்திறன் திறனால் பூமியை விட இங்கு அவருக்கு அதிக வளர்ச்சி திறன் இருந்தது. இங்கு வலிமை பெற்று பூமிக்கு திரும்புவதன் மூலம் தன்னை தடுக்க முடியாதவராகவும் தன் வழியில் யாரும் நிற்க முடியாதவராகவும் இருப்பார் என்று அவர் நம்பினார். நிச்சயமாக அதற்காக அவர் இங்கு வந்த பிறகும் கூட தனது கொலைகளை நிறுத்திவிட்டார் என்று அர்த்தமல்ல. உண்மையில் பூமியுடன் ஒப்பிடும்போது கண்காணிப்பு குறைவாக இருந்ததால் அவர் இன்னும் பைத்தியமாகிவிட்டார். அவர் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்கான காரணங்கள் பார்த்தால் எதுவும் இல்லை. அது முற்றிலும் அவரது சொந்த பொழுதுபோக்கிற்காக கொலைகளை செய்தார். பூமியிலோ அல்லது ரேடன் கண்டத்திலோ இருந்தாலும் மிருதன் எல்லாவற்றிற்கும் மேலாக தனது சொந்த பொழுதுபோக்குக்கு முன்னுரிமை அளித்தார். புதிய சாகசக்காரர்களை அணுக மிருதன் தனது வெள்ளி தரத்தை தூண்டில் போல பயன்படுத்தி ஒரு நுட்பத்தை பயன்படுத்தினார். அவர்கள் ஒன்றாக நிலவரைக்குள் நுழைந்தவுடன் அவர் அவர்களை கொன்றுவிடுவார். அது ஒரு சரியான திட்டம். நிச்சயமாக அவர் இதைத் தொடர்ந்தால் இறுதியில் அவர் பிடிபடுவார். ஆனால் அவர் இதை நினைத்து எப்போதும் கவலைப்பட்டதில்லை. அப்போது யாரும் அவரை எதிர்க்க முடியாது. மிருதன் இப்போது இருப்பதை விட மிகவும் வலிமையானவராக மாறுவார் என்று நம்பிக்கையுடன் இருந்தார். அந்த கட்சியில் 2 பெண்கள் இருந்தார்கள், இல்லையா? குழுவில் இருந்த பெண்களை பார்த்து மிருதன் சிரித்தார். அவர் ஏற்கனவே அதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். கொலையை ரசித்தாலும் அவன் இன்னும் ஒரு மனிதனாகவே இருந்தான். நான் சில கோப்பைகளை சேகரித்து கொஞ்ச நாளாகிவிட்டது. மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது. வெளியே இருட்டாகும்போது அவர் அவர்களை நிலவரைக்குள் அழைத்துச் செல்வார். அன்றிலிருந்து அவரது உலகம் விரிவடையும். அவர் அதை சந்தேகமே இல்லாமல் நம்பினார். மறுபுறத்தில் சிறிது காலத்திற்கு முன்பு நிலவரையின் தோற்றம் கணிசமாக மாறியிருந்தது. நிலவரையின் அமைப்பு மாறிவிட்டது, மேலும் அரக்கர்களின் வகைகளும் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்தன. இவை அனைத்தும் ஒரு மகத்தான மனிதரால் நிகழ்த்தப்பட்ட அற்புதம். வேலைக்காரியாக ஏடிசா இந்த மாற்றங்களில் மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் அதே நேரத்தில் அவளுக்குள் ஒரு கசப்பான உணர்ச்சி பொங்கி எழுந்தது. நான் மீண்டும் மாஸ்டரின் சக்தியை நம்பியிருந்தேன். வேறு யாருமல்ல, அவளுடைய எஜமானரே தனது அதிகாரத்தை நேரடியாக பயன்படுத்தினார். அதுவரை எடிசா பேய் வியாபாரியுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டும் ஊடுருவும் நபர்களை விரட்டியடித்தும் நிலவரையை விரிவுபடுத்தினார். அவள் நன்றாக இருப்பதாக நினைத்தாள். ஆனால் இப்போது அவள் தவறாக நினைத்தது போல் தோன்றியது. நான் இன்னும் சிறப்பாகச் செய்திருக்க வேண்டும். எடிசா தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டாள். ஆனால் அவள் விரைவில் தலையை உயர்த்தி முஷ்டியை இறுக்கிக் கொண்டாள். நிச்சயமாக மாஸ்டர் தனது சக்தியை எங்களுக்காக பயன்படுத்தினார். அவளுடைய எஜமானர் ஒரு இரக்கமுள்ள மனிதர். ஒருவேளை அவர் தனது அதிகாரத்தை தனக்காக பயன்படுத்தாமல் சிறைச்சாலையில் உள்ள மக்களுக்காக பயன்படுத்தியிருக்கலாம். அவர் ஏன் பூதங்களுக்கு தங்குமிடம் வழங்கினார் என்பதை விளக்க வேறு வழியில்லை. அவை வாழ ஒரு இடத்தை கூட கொடுத்து பிடிபட்ட மனித வீரர்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்கும் அளவுக்கு சென்றார். இவை அனைத்தும் அந்த மகானின் கருணையால் மட்டுமே ஏற்பட்டதாக கூற முடியும். மாஸ்டருக்கு என் நன்றியை கூறுகிறேன். ஒரு எலும்புக்கூடு சிப்பாய் எடிசாசாவுக்கு ஒரு சூடான தேநீர் கோப்பையை கொடுத்தார்.
அவளுடைய கூட்டாளிகளில் ஒருவரான இந்த அசுரன் அவளுடைய கருணையுள்ள எஜமானரால் வழங்கப்பட்டான். ஆமாம், நான் மனம் தளரக்கூடாது. நான் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும். அவளுக்கு பக்கத்தில் இருந்த எலும்புக்கூடு கூட உறுதிமொழியாக தலையசைத்தது. தன் பணியாளரின் நேர்மறையான பதிலை பார்த்து எடிசா சிரித்தாள். ஆம், அவள் மீண்டும் வலிமை பெற வேண்டியிருந்தது. என்னோட எஜமானுக்கு கொடுக்க என்கிட்ட ஒரு சின்ன காணிக்கை கூட இல்ல. நிலவரையின் முடிவில் ஒரு சிறிய பலிபீடம் இருந்தது. எஜமானருக்கு காணிக்கைகள் செலுத்தக்கூடிய ஒரே இடம் அதுதான். அவளுடைய எஜமானர் அவர்களுக்காக தனது சக்தியை பயன்படுத்தியிருந்தாலும் எடிசாவால் ஒரு காணிக்கையை செலுத்த முடியவில்லை. முதலில் வீரர்கள் எடுத்துச் சென்ற கலைப் பொருட்களை, குறிப்பாக பெண்கள் வைத்திருந்தவற்றை வழங்க அவள் திட்டமிட்டிருந்தாள். ஆனால் அவளுடைய எஜமானர் அத்தகைய கலைப்பொருட்களை பார்த்து மகிழ்ச்சியடைவாரா? அநேகமாக இல்லை. அவளுடைய எஜமானர் ஒரு சிறந்த மனிதர், மேலும் இந்த கலைப்பொருட்கள் அவருக்கு எந்த மதிப்பும் இல்லாததாக இருந்தது. ஒரு உயிருள்ள மனிதனை வழங்குவது நல்லது. ஒருவேளை இந்த கலைப்பொருட்களை விட உயிருள்ள ஒரு மனிதனை காணிக்கையாக வழங்குவது சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த வீரர்கள் பயனற்றவர்களாக மாறினர். ஒருவர் உடனடியாக இறந்தார், மற்றவர் பேயாக மாறினார். அந்த பெண் வீரராக நிலவரைக்காக போராடிக் கொண்டிருந்தார். நிச்சயமாக அது தன்னிச்சையானது, ஆனால் எடிசாவின் பார்வையில் அது ஒரு பொருட்டல்ல. யாராவது விரைவில் வருவார்கள் என்று நம்புகிறேன். அடுத்த எதிரி நிச்சயமாக அவளுடைய எஜமானருக்கு ஒரு காணிக்கையாக மாறுவான். அந்த மாஸ்டருக்கு வழங்கப்படுவதை விட மகிமையான பணி எதுவும் இல்லை. முடிந்தால் மிக உயர்ந்த தரத்தை வழங்குவது நல்லது. மனிதர்களிடையே கூட ஒரு சாதாரண நபருக்கும் மந்திரத்தை கையாள தெரிந்த ஒரு மந்திரவாதிக்கும் இடையே தெளிவான வேறுபாடு இருந்தது. அவற்றில் ஒன்றை அவள் காணிக்கையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் பதில் தெளிவாக இருந்தது. ஒருவேளை அவளுடைய எஜமானரும் திருப்தி அடைந்திருப்பார். யாரோ ஒருவர் நிலவரைக்குள் நுழைவதை எடிசா ஆவலுடன் எதிர்பார்த்தாள்.